திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்பான இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் இயேசுவோடு உரையாடவும் உறவாடவும் பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க புனித அலோசியஸ் கொன்சேகா அன்பியம் அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். உண்மையை எங்கு பேசினாலும் எப்போது பேசினாலும் நீதியின் கண்களும் உறவின் கரங்களும் உங்களை பின்தொடரும் என்பதற்கு இன்றைய வழிபாடுகளே சான்றாக அமைகின்றது. கலிலேயா, சமாரியா, கப்பர்நகும், யூதேயா, எருசலேம் போன்ற பல பகுதிகளில் பயணம் செய்து பல அடையாளங்களையும் பல நற்சுகங்களையும் வெளிப்படுத்தியது இயேசுவின் பயணம். அதே வரிசையில் இன்று களையளந்த முகத்தோடும் இனம் தெரியாத பயத்தோடும் பயணித்த எம்மாவூஸ் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களின் மனக்கண்களை திறந்து குழப்பத்தை நீக்கி தெளிவுபடுத்தினார் ஆண்டவர். நாமும் நம்மோடு உடன் பயணிக்கும் ஆண்டவரை, நற்கருணை நாதரை உணர்ந்து கொள்வதில்லை. புதுமைகள் நடந்தால் மாத்திரமே அவரை கண்டுகொள்கின்றோம். இயேசு பயணித்த பாதைகளில் பிறவி குருடன் பார்வை பெற்றான். பெரும்பாடுள்ள பெண் சுகம் பெற்றாள். சக்கேயு மனம் மாறினான். இறந்தவர் உயிர் பெற்றார். நாமும் இயேசுவை உணர்ந்து அவருடன் உரையாடவும் உறவாடவும் அவர் தரும் மீட்பால் உயிர் வாழவும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து பங்கேற்போம். இறைவனின் திருமுன்
இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். தன்னுடைய 30வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சோஃபியா சந்தா அவளுக்காக நாம் மன்றாடுவோம். மரியே சூசை ஸ்டீஃபன் ராஜ் தன்னுடைய 74வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஆர் கிளாட்சன் ரித்திக் தன்னுடைய 13வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் ஆல்டர்ஸ் அவராக இருக்கின்றார். ஆகவே இவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து அவரை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்றி திருப்பலியாக கலா குமார் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். போஸ்கோ மற்றும் ஸ்டெல்லா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். லியோன்சனா அஸ்ஷீல் அவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்கள் தொடர்ந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மற்றும் இறந்த ஆண் மக்களான ஜான் பால், ஜோசப் ஆனா, மேரி, சந்தோஷ் குமார், லூர்து மேரி, கஸ்தூரி, லோகம்மாள், ஆதிலக்ஷ்மி, அருப்பன், டெய்சி, சௌரி ராஜா, ஆண்டனி, ஜெயக்குமார், சார்லஸ், ரோமியோ, நவமணி, பிஎஸ் மரியன், குளோரி, கிளாடியா, மேரி, தாமஸ் மார்டின் 5வது ஆண்டு நினைவு நாளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரியா ராபர்ட், ஜூலியானா, பிரான்சிஸ், டெய்சி, பெர்தாலின், சார்லஸ் சாக்கோ, ஜேசு ஆண்டனி, சவரியம்மாள், அகஸ்டின், குழந்தையம்மாள், ஃபர்காட்டன் சோல்ஸ் ஆஃப் பிரீஸ்ட், ஏஎஸ் மரியதாஸ் மற்றும் மரிய ஆரோக்கியம்மாள் அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அளிக்க வேண்டும் என்று மற்றும் நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்கருணை கொண்டாட்டமானது உறவின் பாலமாக அமைய நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. ஆகவே நம்முடைய உறவுகளில் உறுதியோடு இருக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களை எண்ணி மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலையான அன்பான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தந்தையுமான இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேர்ந்தடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்தருள்வீராக. ஒவ்வொரும் தூயாவியோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தந்தையாம் கடவுளின் திட்டத்தையும் முன்னறிவிப்பையும் செயல்படுத்த இந்த உலகிற்கு கடவுளின் மகனாக வந்த இயேசு உலகில் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பாவத்தின் பிடியிலும் அடிமையின் பிடியிலும் வாழ்ந்த மக்களை உரிமையின் மக்களாக மீட்டெடுக்க தன்னையே தியாகம் செய்தார். ஆனாலும் தந்தையாம் கடவுள் இறந்த அவரை உயிரோடெழுப்பி உலகின் சாட்சியாய் உயர்த்தினார். உயிருள்ள ஆண்டவரின் பாதையில் பயமின்றி பயணிக்க புனித பேதுருவின் துணிச்சலான முதல் வாசகத்தை நம்பிக்கையுடன் கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடம் பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
செய்வோரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். என் இதயம் வாக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படுகொழியை காண விடமாட்டேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். இரண்டாம் வாசக முன்னுரை. போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் ஆண்டவரே தகுதியானவர். ஏனெனில் நமக்கு அழியா வாழ்வை தருவதற்கும் நிலையான உறவாயிருப்பதற்கும் உலகின் ஒரே உறவு நம் ஆண்டவர் ஒருவரே. நம் பாவக்கரைகளை புனிதமும் தூய்மையும் நிறைந்த அவரது இரத்தத்தால் சுத்தம் செய்து சொந்தமாக்கி கொண்டார். அவர் மீது நம்பிக்கை வைப்போம், வாழ்வின் நன்மைகளால் நிலைத்திருப்போம் என்கிறார் புனித பேதுரு. அவரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடைத்தனையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு நாவிக்கொண்டும் சென்றபொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுங்கிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பாய் என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசிரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களும் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே தான் முதல் இறைவாக்கினரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறது போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர்கள் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்தவாறு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இறையேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்கருணை கொண்டாட்டமானது நாம் இயேசு கிறிஸ்துவை போல உறவின் பாலமாக அமைய நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. உறவானது ஒரு உன்னதமானது, உறவானது புனிதமானது. அந்த உறவிலே பல பந்தங்கள், சொந்தங்கள் உண்டு. தாய், தந்தை, பெற்றோர், தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா மற்றும் மாமன், மச்சான் என்று பல்வேறுபட்ட உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளிலே நாம் எப்படி ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியானது தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே 3 நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அவை என்னவென்றால் சாரி, ஸ்டோரி, குளோரி. அந்த 2 சீடர்கள் எம்மாஸ் என்ற ஊரை நோக்கி செல்கின்றார்கள். செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு சென்றார்களா? இல்லை, வருத்தத்தோடு சென்றார்கள். They were feeling sorry for all the things what had happened in their life. அறிவியல் அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த 2 சீடர்கள் யார் என்றால், இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது, துன்பப்படும் போது அவர்களை விட்டு சென்றார், இயேசு கிறிஸ்துவை விட்டு சென்றார்களே, அதே சீடர்கள் தான் இன்று மற்ற சீடர்களை விட்டுவிட்டு எம்மாவசை நோக்கி செல்கின்றார்கள். அவர்கள் வழிநடக்க பேசுகின்றார்கள், ச்சே நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்து பாடுபடும்போது நம்ம அவரை விட்டு சென்று விட்டோம், இன்று உயிர் தெழுந்து விட்டார், அவர் முகத்தை நாம் எப்படி பார்ப்பது என்ற வருத்தத்தோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். வருத்தத்தோடு சென்று கொண்டிருந்த அவளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழிப்போக்கனாக வருகின்றார். அவர்களிடம் ஒன்றும் தெரியாதது போல் அனைத்தையும் கேட்கின்றார். அவர்கள் கூறுகின்றார்கள், மன வருத்தத்தோடு, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நாங்கள் எப்படி வாழ்வது, மீண்டுமாய் நாங்கள் எப்படி சீடர்களோடு இயேசு கிறிஸ்துவின் முகத்தையும் நாம் எப்பொழுது பார்ப்பது என்று வருத்தத்தோடு அவர்கள் பேசினார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை திடப்படுத்துகின்றார். இறை வார்த்தையின் மூலம் திடப்படுகிறது. என்னெல்லாம் நடந்ததோ அவை அனைத்தையும் இறை வார்த்தையின் மூலம் திடப்படுத்துகின்றார். அவர்கள் ஆறுதல் பெற்று அவர்கள் நடந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த தருணத்தில் தான் அந்த சீடர்கள் திடப்பெற்று ஆறுதல் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளே அழைக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக உண்ணுவோம் என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடுகின்றார். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குளோரி ஒன்று உருவாகி, இந்நாள் வரை இதுவரை நம்முடன் பேசியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் பெற்று அவர் மீண்டுமாய் தன்னுடைய சீடரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அன்று எம்மாவுஸ் சீடர்களுக்கு நடந்தது இன்றும் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வாறென்றால், ஒவ்வொரு நாளும் நாம் நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வரும்பொழுது மன வருத்தத்தோடு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று நாம் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற பாடலை பாடிக்கொண்டு நம்முடைய உள்ளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வருத்தத்தை உணர்ந்தவர் அப்படியே விட்டுவிடுவது கிடையாது. அந்த ஸ்டோரி மூலம், முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி மூலம் நம்மை திடப்படுத்துகின்றார். அன்று எவ்வாறு 2 சீடர்களை தன்னுடைய வார்த்தையால் திடப்படுத்தினாரோ அதே போல இறை வார்த்தையோடு திடப்படுத்துகின்றார். இறை வார்த்தையோடு திடப்படுத்துகின்ற அவர் அப்படியே விட்டுவிடுவது கிடையாது. அவர் தன்னுடைய திருவுடலை நாம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கின்றார். திருவுடலை பெறுகின்ற நாம் அப்பொழுது குளோரியாக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விடுகின்றார். நாம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு உணர்வு, ஒரு திடம் நமக்குள் கிடைக்கின்றது. ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த தருணத்திலே உங்களிடம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை, 2 மகள்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த தந்தையானவர் தன்னுடைய மனைவியை இழந்து விட்டார். ஆகவே அந்த 2 மகள்களையும் கண்ணும் கருத்துமாக பாசமாக அவர்களை வளர்த்து வந்தார். விடுமுறை நாட்களை அவர்கள் இருவரையும் எங்கெல்லாம் அவர்கள் விருப்பப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அழைத்து சென்றார். ஒரு நாள் அன்று திங்கட்கிழமை என்னவென்றால், அந்த 2வது மகள் காலம் தாமதமாக எழுந்து விட்டாள்.
அப்பொழுது தந்தை, இன்று திங்கட்கிழமை, உனக்கு தெரியாதா பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்று. அப்பொழுது அந்த 2வது நாள் அப்பொழுது தான் எழுது தன்னையே தயார்படுத்திக் கொள்கின்றான். ஆனால் முதல் மகளோ ஏற்கனவே தயாராகி காலை உணவு உண்டுவிட்டு பள்ளிக்கூடம் செல்வதற்காக தயாராக இருக்கின்றார். ஆனால் 2வது மகள் காலம் தாமதமாக வருகின்றார். அப்பொழுது பார்க்கின்றார், இன்னுமா சாப்பிடாமல் இருக்கின்றாய், எப்போ பார்த்தாலும் நீ போனையே நோண்டி கொண்டிருக்கின்றார், ஆனால் தான் இரவு முழுவதும் தூங்காமல் நீ லேட்டாக எழுந்து கொள்கின்றார் என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த 2வது மகள் அங்கு இருந்த மேசையில் இருந்த அந்த தட்டை தூக்கி எறிந்துவிட்டு தன்னிடம் இருந்த அந்த பேகை தூக்கி கொண்டு வெளியே செல்கின்றார். வெளியே சென்று பள்ளிக்கூடம் செல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அன்று அவர்கள் அந்த காரிலே பயணம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் காரிலே பயணம் செய்யும்போது 2வது மகள் முன் இருக்கையில் தான் அமருவார். ஆனால் அன்று மட்டும்தான் பின் இருக்கையில் அமர்கின்றார். காரிலே பயணம் செய்யும்போது 2 மகள்களும் தன்னுடைய தந்தையோடு நன்றாக உறவாடு. அப்பா, நான் இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டேன், அப்பா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செல்வார்கள். ஆனால் அன்று மட்டுமால் மன நிம்மதி இல்லாமல் அப்படியே ஒரு அமைதியாக பயணம் தொடர்கின்றார்கள். பள்ளிக்கூடம் வந்து அடைந்த போது ஒவ்வொரு நாளும் அந்த 2வது மகள் தன் அப்பாவை முத்தமிட்டு, அப்பா, டேடி, நான் சென்று வருகின்றேன் என்று கூறுவார்கள். ஆனால் அன்று மட்டும் அந்த 2வது மகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தன் தந்தையை பார்க்கக்கூட முகமில்லாமல் தன்னுடைய பையை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடம் செல்கின்றார். தந்தையானவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கின்றார். அலுவலகத்திற்கு சென்று அவரால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. மீண்டுமாய் அவர் திரும்பி வருகின்றார் பள்ளிக்கூடத்திற்கு வந்து தலைமை ஆசிரியை பார்த்துவிட்டு, நான் என் 2வது மகளை பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது அவர் ஒரு நாற்காலில் அமர்ந்திருக்க 2வது மகள் வருகின்றார். 2வது மகள் வரும்போது தந்தையானவர் கூறுகின்றார், மகளே, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது அந்த அப்பா, நீங்களாப்பா என்கிட்ட சாரி சொல்கிறது, நீ அப்பாப்பா, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குதுப்பா என்னை திட்டத்துக்கு என்று அந்த மகள் ஓடி சென்று தன்னுடைய தந்தையை கட்டி அணைத்து கொண்டு அவர்கள் கண்ணீரோடு தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அன்று அந்த தந்தை நினைத்திருக்கலாம், நான் அந்த குழந்தைக்கு தந்தை, நான் ஏன் அந்த குழந்தையோடு நான் சென்று ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும், சாரி சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இவள் என் மகள், நான் தான் எங்கள் உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று அவர் செல்கின்றார். அதுபோல்தான் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம், இந்த சீடர்கள் தானே என்னை விட்டு சென்றார்கள், நான் ஏன் இவர்களோடு சென்று பேச வேண்டும், பழக வேண்டும், அவர்கள் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு போகும்போது நான் ஏன் அவருடன் பயணம் செய்ய வேண்டும் நினைத்திருக்கலாம். ஆனால் அது நினைக்கவில்லை. நான் போதராகி இருக்கிறேன், மீட்பராகி இருக்கிறேன் அவர்கள் உணர்ந்தார்கள். இன்று அவர்களோடு நான் பயணிப்பேன் என்று சென்று இறை வார்த்தையின் மூலம் அவர்கள் திடப்படுத்தி அப்பம் பிடுதல் மூலம் அவருக்கு மகிமை குளோரியை உருவாக்கினார். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றும் நம்முடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட இடங்களிலே பிரிவினை இருக்கின்றன. நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் நினைப்பதை விட நான் என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய சீடர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தாரோ, அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ஈகோ, கோபம் அனைத்தையும் விட்டுவிட்டு என் உறவுகளுக்கு நான் பலமாக அமைவேன் என்ற ஒரு உறுதியோடு அருளோடு இறைவன் ஆசி பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நம்புகிறேன்.
நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளின் மூலம் எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட மன்றாடுவோம். திருத்தூதர் பேதுருவைப் போல எவ்வித அச்சமுமின்றி உயிர்த்த ஆண்டவரின் உயிருள்ள சாட்சிகளாக பணிபுரிய தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். உலக நாடுகளை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பகைமை, வன்மம் மற்றும் வன்முறைகளை அகற்றி மக்கள் மத்தியில் உண்மையான அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட அவர்கள் உழைக்க தேவையான நல் மனதையும் ஞானத்தையும் அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் மற்றும் நம்பிக்கை இழந்தோருக்காக மன்றாடுவோம். எம்மாவு சீடர்களுக்கு வழித்துணையாக வந்து ஆறுதல் அளித்த ஆண்டவரே, துன்பங்களாலும் ஏமாற்றங்களாலும் நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரோடும் நீர் உடன் நடக்க மன்றாடுகிறோம். உமது உடனிருப்பால் அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காகவும் நல்ல தலைவருக்காகவும் மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விழிப்புடன் செயல்பட மன்றாடுகிறோம். எந்த ஒரு கவர்ச்சிக்கும் பணத்திற்கும் அடிமையாகாமல் சமூக நீதியையும் மனித நேயத்தையும் நிலைநாட்டக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை சமூகமாகிய நமக்காக மன்றாடுவோம். இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம்மாவு சீடர்களைப் போல இறை வார்த்தையை கேட்கும் போதும் அப்பத்தை பிற்கும் போதும் எம்மோடு தங்கியிருக்கும் உம்மை நாங்கள் முழுமையாய் கண்டு கொள்ளவும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலே இணைத்தீரே, அதற்காக உமக்கு நடு செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொரு நிறைவாய் ஆசிர்வதியும். இன்ற நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காகவும் சிறப்பான கருத்துக்களை ஜெபிக்கின்றவர்களுக்காகவும் ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அனைவரின் நிறைவாய் ஆசிர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கிணங்க செயல்பட எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் தாரும். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்னையே
ஆன்மீக சகோதர சகோதரி நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, ஆக்களிப்பொரும் திரு ஆவியின் காணிக்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். அரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனின் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழாயிற்று. ஆகவே பாசா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகள் மாந்தர்கள் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சி புகழ்ந்து முடிவின்றி ஆடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூயப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என ஓமைய தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நூல் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமா இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதலுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொரு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். சீடர்களை ஒருவரையும் விட்டுவிடாமல் அவருடைய உறவுக்கு பாலமாக அமைந்தவர். இச்செவன் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்மைகள் செய்பவா. இனி எந்தன் பாடல் இறை வாழ்வின் தேடல், இனி உந்தன் ஞானம் என் வாழ்வின் காலம். இறை மாற்றி எந்தன் பாதையாகவே, இறை சாட்சி வாழ்வு நாளும் வாழவே. இறை மாற்றி எந்தன் பாதையாகவே, இறை சாட்சி வாழ்வு நாளும் வாழவே. உண்மையைச் சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற. என் நாயனே, என்னையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. என் நாயனே, என்னையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. நல்மரமாகிட, நற்கனியாகிட, நல்பாதை தன்னில் பாதம் பதிக்க. நல்மரமாகிட, நற்கனியாகிட, நல்பாதை தன்னில் பாதம் பதிக்க. உண்மையைச் சொல்லி நன்மைகள் செய்ய, நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற. என் நாயனே, என்னையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. என் நாயனே, என்னையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். மரணவியலிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் அன்போடு என்னை விடும். வருகவின் அன்போடு என்னை விடும். திருமணறிக்கை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித காணிக்கை அன்னை அன்பேத்தை சார்ந்த தந்தை ஜெ ஆண்டனி ராஜ், தாய் மேரி ஜாஸ்மின் இவர்களின் மகன் ஆலன் ரிச்சர்ட் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சாந்தோம் புனித தோமையார் பேராலய பங்கை சார்ந்த தந்தை அந்தோனி சுந்தர்ராஜ், தாய் லெகோரியா சுந்தர்ராஜ் இவர்களின் மகள் செலின் மரிய அமெரிட்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அகஸ்டின் அன்பேத்தை சார்ந்த தந்தை ஆண்டனி ராஜ், தாய் கேத்தரின் மகேஸ்வரி இவர்களின் மகன் வசந்தராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் வலசரவாக்கம் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பங்கை சார்ந்த தந்தை ராபர்ட், தாய் ஆரிஸ் ரெஜினா இவர்களின் மகள் ஃப்ளோரிட்டா பிரியதர்ஷினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நுங்கம்பாக்கம் புனித திரேசா பங்கை சார்ந்த
தந்தை கஜேந்திரன், தாய் ரோஸ்லின் இவர்களின் மகன் ஜாக் அரவிந்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை அகஸ்டின் ஐன்ஸ்டீன் கொன்சால்வஸ், தாய் நான்சி கொன்சால்வஸ் இவர்களின் மகள் நட்டாலியா ஃப்ளோமினா கொன்சால்வஸ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளை புனித அந்திரேயா பங்கை சார்ந்த தந்தை இக்னேஷ் மைக்கேல் அமல்ராஜ், தாய் மேரி அருள் பாரதி இவர்களின் மகன் ஜோசப் நிர்மல் ராஜ்குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித இமானுவேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜான் சிரில் கிளமன், தாய் சசி லூர்து மேரி இவர்களின் மகள் ரெபேக்கா ஜூலியானா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். ஞாயிறு அறிவிப்புகள். அன்பார்ந்த இறைமக்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அலோசியஸ் கொன்சாகா அன்பியத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியும் புனித காணிக்கை அன்னை அன்பியும். இந்த வார புனிதர்கள்: ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி புனித மார்க் நற்செய்தியாளர் விழா. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 73,250 ரூபாய். 25ஆம் தேதி சனிக்கிழமை தாஸ்புரத்தில் திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்டம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் காணிக்கை அன்னை அன்பியும் அந்தோணி ராஜ் இவர்களுடைய இல்லத்தில் நடைபெறும். 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் பெஞ்சமின் அன்பியும் பிரியா அமல் ஆனந்த் இவர்களுடைய இல்லத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் ஜெபமாலை அன்னை அன்பியும் ஜெசிந்தா ஜெரால்டு இவர்களுடைய இல்லத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7:30 மணி அளவில் மத்தேயு அன்பியும் கேபாசிஸ் இவர்களுடைய இல்லத்தில் நடைபெறும். அன்பார்ந்த இறைமக்களே, இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு உயிர்த்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த தந்தை பாரதி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கிறளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை போல ஒருவனுக்கு திடமளிக்கும் மனிதர்களாக வாழ் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலியை தொடரட்டும்.
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.